வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாதுபட்டி குரு. பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு கட்சியை உருவாக்குவது வேறு, ஆனால் உருவாக்கிய கட்சியை பொறுப்பேற்று தலைமை தாங்கி நடத்துவது என்பது சாதாரண கிடையாது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு சின்னதா ஒரு அசோசியேஷன், மற்றபடி கிராம சபை கூட்டம் நடக்கும் பாருங்க. அங்க போய் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை எத்தனையோ அடிதடி, ஆனா வெட்டுக்குத்து வரைக்கும் போயிருக்கு. சின்ன பிரச்சனை தான். ஆனால் ஒரு மாநில கட்சி, அது தேசிய அளவில் வளர்ந்து விட்ட ஒரு கட்சி, மாநில அளவுல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் மாறும் பொழுது திரும்பவும் அவரே வச்சு ரன் பண்ண முடியுமா? வெளிநாடு போறேன்னு சொல்றாரு அண்ணாமலை, படிக்கிறதுக்கு கேட்டா ரைட்டு, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. போறதுன்னா போயிருங்க, நாங்க வேற ஆளை போட்டுக்கிறோம், பொறுப்பாளரை போட்டுக்கிறோம் இல்லையா? மற்றபடி என்ன பொசிஷனுங்கிறத ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ அவர் ராஜினாமா கொடுத்து விட்டார். அண்ணாமலை ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார். அது என்ன, சும்மா கொடுத்தோம்னா வேணான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கொடுத்ததாக ஒரு தகவல். இல்லைன்னா நான் ராஜினாமா கொடுத்துறேன்னா அப்படின்னு கொடுத்தோம்னா வேணாம் பண்ணி ஏறிப்பா அப்படின்னு ஜேபி நட்டாவும் மற்றபடி அமித்ஷாவும் மோடியும் சொல்லுவாங்க நினைச்சு அவர் போனார் போல இருக்கு. 4 நாட்களுக்கு முன்னால டெல்லிக்கு போன வகையில கொடுத்துட்டார். அங்க போன வகையில அமித்ஷாவும் மோடியும் பாக்குறதுக்கு நாட்டு அலவுட் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஜேபி நட்டாட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவரு ஏத்துக்கிட்டார், மற்றபடி எந்த தகவலும் இல்லை. இந்த வகையில அவருடைய நெருங்கி நம்ம PL சந்தோஷ் சொல்லிட்டாரு, அப்ப அவருடைய ராஜினாமா ஏத்துக்குவாங்க போல இருக்குப்பா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டாரு. உடனே திப்புன்னு மீண்டும் டெல்லிக்கு கிளம்பிட்டார் அண்ணாமலை. அங்க இருக்கக்கூடிய RSS பிரமுகர்கள், தனக்கு தெரிந்த BJP பிரமுகர்கள், அன்பர்கள்ட்ட உட்காந்து இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டாரு அண்ணாமலை. அப்பா, நான் வெளிநாடு போறது உண்மைதான், வெளிநாடு போயிடுறேன், இங்க ஒரு ஆளை எனக்கு பதிலாக ஒரு ஆளை ரன் பண்ணீங்கன்னா நான் அவர் மூலமா நான் வெளிநாட்டுல இருந்து கட்சியை நடத்துறேன், எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்களிடம் தலைவரும் கெஞ்சி கொண்டிருப்பதாக ஒரு தகவல். இதெல்லாம் கூட KT ராகவனை போடலாமா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. முந்தானா பொறுத்த வரைக்கும் தென்காசி ஆனந்தன் அடுத்த புதிய பாஜக, தமிழக பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற தகவல் போயிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரனை பத்தி பெருசா சொல்லப்படவில்லை என்றாலுமே கூட அவருடைய பெயர் அடிபடுது. தமிழிசைக்கு இருக்கான்னு தெரியல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கருணாகராஜன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணு HC ராஜா ஒன்றும் கிடையாது. மற்றபடி இப்ப புதுசா வந்திருக்கு அதே பழைய KT ராகவன், அந்த வீடியோ புகழ் அவன் பூஜை அறையில பாலியல் சீண்டல் பண்ண KT ராகவன், அவரை போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டிருப்பதாக இன்னொரு தகவல் பாஜக மேலிடத்திற்கு. அதுலயும் ஒருத்தவரை போடலாமா இல்ல 2 பேரை போட்டுடலாமா என்ன, அல்லது ஒருத்தவருக்கு மாநில தலைவர் போஸ்ட், இன்னொருத்தர் பொறுப்பாளர் போஸ்டை போட்டு ரன் பண்ணலாமா அப்படின்னு பாஜகவை இன்னைக்கு குழம்பி கொண்டிருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு அண்ணாமலை மீண்டும் டெல்லிக்கு போயிருக்காரு. ஆனா நான் சும்மா கொடுத்தேன்னா ராஜினாமா கடிதம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஏத்துக்க வேணாம்னா, மற்றபடி நான் அங்கிருந்து வெளிநாட்டுக்கு ரன் பண்ணிக்கிறேன்னா, இங்க ஒரு பொறுப்பான ஆளை போடுங்க, அவர் மூலமா நான் ரன் பண்ணிக்கிறேன்னா, ஆமாண்ணா அப்படின்னு போட்டு இன்னைக்கு கெஞ்சி கொண்டிருப்பதாக ஒரு தகவல். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், இது மாதிரி எத்தனை பேர் நாங்க பார்த்திருப்போம் அப்படின்னு JP நட்டா அண்ணாமலை உதாசீனப்படுத்தி விட்டதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு.
அது எப்படிங்க? உள்நாட்டுல இருந்துகிட்டே வந்து கட்சியை நடத்த முடியல. ஜெயிச்சுட்டாராமா அண்ணாமலை. எத்தனை சீட்டு ஜெயிச்சார் 2024 சட்டமன்ற தேர்தலில்? 0. உள்ள உட்காந்துக்கிட்டு 1001 பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஜெயிக்க முடியல. இது வெளிநாட்டுல உட்காந்து எப்படி ரன் பண்ணுவாரு? புரியுதுங்களா? சில பேர் இருக்காங்க, ஒரு சபை கூட்டம்லாம் இருக்கும். எப்பா வெளியூர்ல இருக்கிறியா, நீ ஒரு பொறுப்பு போட்டுக்கப்பா அப்படிம்பாங்க. அவர் உடனே அடிச்சு வந்து ஓடிடுவார். ஏன்னு கேட்டா திடீர்னு ஒரு ஃபோன் வரும், என்னப்பா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிம்பாரு. அதுக்காக அவர் வந்து ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி விமானம் ஏறி வர முடியுமா? முடியாது. உள்ளூர்லயே இருக்கணும். இதெல்லாம் வந்து உள்ளூர் கட்சி உள்ளூர்லயே இருந்து உள்ளூர்லயே வந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு கட்சியை வந்து எப்படி காப்பாற்றி கொள்ள வேணுங்கிறத வந்து இன்னைக்கு எடப்பாடியில கேட்கணும். அண்ணாமலை கேட்டு பாருங்க, பக்கமா சொல்லுவார். ஓபிஎஸ்சி கேட்டு பாருங்க. 2 பேரும் இன்னைக்கு எளியும் போல. ஒரு நேரம் நகையும் சதையுமாக இருந்தவங்க இன்னைக்கு எளியும் கூடையாக மாறிவிட்டாரு. இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து அப்பா கொஞ்சம் விட்டா போதும், பொதுச் செயலாளர் போஸ்ட் சசிகலா ரெடியா இருக்கிறாங்க. மற்றபடி ஓபிஎஸ் உள்ள நுழைஞ்சிருவாரு, டிடிவி கட்சி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சிருவாரு. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்முடைய பதவிக்கு எப்படா ஏதாவது வகையில் வீட்டு வந்து விடுமா அப்படின்னு பயங்கரமா இன்னைக்கு பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறாங்க எடப்பாடி. இந்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மீண்டும் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட நடக்க போதுதான். இது வரைக்கும் 1 to 19, மற்றபடி 2ஆம் கட்ட ஆலோசனை நடத்தி முடிச்சுட்டாங்க. அந்த வகையில் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நம்ம 4 பேர் ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்ட்டாங்க. மற்றபடி வந்து காசு கொடுத்த வகையில் எல்லாம் ஏப்பம் விட்டாச்சு. உள்ளூர் கட்சிக்காரனே வந்து ஆளுங்கட்சிக்கு வேலை செஞ்சாங்க. இப்படி ஏகப்பட்ட ஒரு தகவல்கள், குற்றச்சாட்டுகள். அப்புறம் எடப்பாடி கடைசியா பேசுறாரு, என்னதான் இருந்தாலும் சரி, ஆமா கட்சியை நடத்தாமல் விட முடியாது, 2026 சட்டமன்றத்தில் நம்ம தான் ஜெயிக்க போறோம். எல்லாம் பூஸ்டான வார்த்தைகள், மற்றபடி வந்து ஜெயிக்க விட முடியாது. அதான் ஓட்டு பிரிஞ்சு போச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் சுத்தமா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே கூட மக்கள் வந்து இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். தமிழக மக்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு ஆள் போடுவான், நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஆளை போடுவான். அது ஒரு விஷயம் இருக்கு. அந்த வகையில வந்து தெம்பா பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. 2026 நம்ம கட்சி தான்ப்பா ஜெயிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா ரொம்ப ஓவரா போனா கட்சியை விட்டு நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தொண்டர்களை காப்பந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் நம்ம எக்மோர்ல ஹோட்டல்ல மீட்டிங், அசோகா மீட்டிங்ல போட்டு அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. 4 பேரும் இணைந்து விட்டால் நன்றாக இருக்கு போட்டு செங்கோட்டையில் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. புகழேந்தி ஒரு பக்கம் அதிமுக உரிமை குழு சப்ஜெக்ட்ல எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிருவோம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கட்சியை வந்து எவ்வாறு வந்து தூக்கி நிறுத்துவது அப்படிங்கிறது அதிமுக காரங்கிட்ட கேட்கணும். அண்ணாமலை கேட்டு பாருங்க, தெரியும். அண்ணாமலை பார்த்து நான் சொல்றேன், கேட்டு பாருங்க. அதனால வந்து வெளியூர்ல இருந்துலாம் காய் நவுத்த முடியாது அண்ணாமலை. அதெல்லாம் சும்மா ஜிஜிபி. உள்ளூர்ல உட்காந்துக்கிட்டே உங்களால ஒன்றும் பண்ண முடியல. நீ வெளியூர்ல உட்காந்து என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு குண்டை போட்டிருக்காரு, நான் கட்சியை வளர்த்துட்டேன், ரொம்ப டாப்பா போயிட்டு இருக்கு. சில இடங்கள்ல வந்து 2024 21 இடங்களுக்கு கூட டெபாசிட்டே காலி. சில இடங்கள் மட்டும் 2ஆம் இடம், சில இடத்துல 4ஆம் இடமும் 3ஆம் இடமும். இந்த பொழப்புல வந்து சொல்லியிருக்காரு, கட்சியை வளர்த்துட்ட, பெரிய கட்சியா வளர்ந்துருச்சு. ஆமா என் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா திராவிட முதுகுல வந்து நீங்க ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு சூழல் நடக்கும். அதனால அது கூடாது. அதனால நானே வந்து ரன் பண்றேன் அப்படின்னு போட்டு இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து முற்றுகையிட்டு இருப்பதாக ஒரு தகவல். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் சரிங்க, உள்ளூர்ல உட்காந்துக்கிட்டு காய் நவுத்துற மாதிரி வராது. என்னதான் வெளியூர்ல இருந்தாலுமே சரி, ஆமா அது எப்படியாவது ஒரு இதுல மாறுபடும், பிரச்சனை உண்டாகும். அப்புறம் சுத்தமா பார்ப்பாங்க, வாஷ் அவுட் பண்ணி போட்டு மத்திய பாஜக என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முதல்ல இதை பண்ணிடலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றபடி இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது
அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே அப்படித்தான். நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கலாம். குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு ரன் பண்ணாதான் குடும்பத்தை நடத்த முடியும். குடும்பத்துக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இங்க ரன் பண்ண முடியுமா? கொண்டாட்டியே துரோகம் பண்ணிடுவான். மக அதை விட, மருமகளா வர்றவ அதை விட, இதெல்லாம் இருக்குது. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப குழி பறிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல ஒரு மனித இனத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர் என்ன உட்காந்து வெளிநாட்டுல உட்காந்து ரன் பண்றது? கட்டாயமாக இதுக்கு மத்திய பாஜக ஒப்புக்கொள்ளாது. தென்காசி ஆனந்தன் புதுசா வந்து இந்த கேடி ராகவன் ஒரு பேர் வந்திருக்கு. பழைய பேர் தான். அவரை போட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் விரைவில் மத்திய பாஜக என்ன முடிவு எடுக்க போதே தெரியல. ஆனா அவனை அட்டை மாதிரி இன்னைக்கு டெல்லியில ஒட்டிக்கிட்டு இருக்கா அண்ணாமலை அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. எந்த அளவுக்கு பிளட்டை இழுத்துட்டு வருவாருங்கிறத நம்ம விமானத்துல சென்னைக்கு வர்றப்ப பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.